சொல்லுமா. ஏண்டா என் அண்ணன் பொண்ணு அவ தான் உனக்கு ஏத்தவ. சின்ன வயசுல இருந்து நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதான் எனக்கு தெரியுமேமா. அவ எனக்கு தான், நான் அவளுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து என்கிட்ட சொல்லி சொல்லி தானேமா வளர்த்த. அதெல்லாம் சரிதான்ப்பா. இப்ப வளர்ந்துட்டா, அவ மனசுல நீ தான் இடம் பிடிக்கணும். அம்மா நீ எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், அதெல்லாம் நான் அவள்கிட்ட பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது கீதா மனசுல இடத்த பிடிச்சிடினா நம்ம அண்ணன் வீட்டு சொத்து ஃபுல்லா நம்மளுக்கு தான் வரும். மா சொத்தை வேணா நீ வச்சுக்கோமா, எனக்கு கீதா தாம்மா முக்கியம். சரிடா, ஒரு கல்லுல 2 மாங்காய். உனக்கு கீதா, எனக்கு எங்க அண்ணன் வீட்டு சொத்து. சரி வாமா, கீதா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ பாவம் ஆபீஸுக்கு வேற போகணும்ல. பாருடா இப்பவே அக்கறைய. ஏண்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவை மறந்துட மாட்டியே? அட என்னம்மா நீ, எனக்காக பிறந்தவன், நீ சொல்லி சொல்லி வளர்த்ததே நீ தான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு உன்னை விட்டுருவேனா? உன்னையும் நான் நல்லா பாத்துக்குவேம்மா, கவலைப்படாத. சரிடா, உங்க அத்தைக்காரி இருக்காளே. யாரு? ராஜா அத்தையா? அவதான்டா. அவ எது பேசினாலும் காதலே வாங்கிக்காத. நம்மள அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்மளுக்கு நம்ம அண்ணன் வீடு தான் முக்கியம். நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் நம்ம அங்க போகலாம் வரலாம். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கணும் வேணும் அப்படின்னு நினைச்சா நீ அவங்க பொண்ணை கட்டுறதுதான் ஒரே வழி. அதுல மட்டும் எப்படியாவது கோட்டை விட்டுறாதரா. மா நீ நல்லதா திட்டம் போட்டாலும் சரி, கெட்டதா திட்டம் போட்டாலும் சரி, எனக்கு கீதா மட்டும் தாம்மா வேணும். சரி, ஏதோ நல்லது நடந்தா சரிதான். போகலாம். சரிம்மா. அம்மா சொத்தை தான் பாக்குறாங்களே தவிர கீதாவோட குணத்தை பார்க்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியும் என் கீதாவை பத்தி. அவளுக்கு இந்த சொத்தெல்லாம் கால் தூசிக்கு கூட வராது. அந்த அளவுக்கு நல்லவ, மனசு சுத்தமானவ. என்ன ஒண்ணு, நான் பார்க்க அழகா இருந்தாலும் படிக்காதனாலதான் அவளுக்கு என்னை பிடிக்காம போச்சு. படிப்பு இல்லைன்னா என்ன, அன்பு இருக்குல்ல, நல்ல மனசு இருக்குல்ல, அதை என் கீதாவுக்கு நான் புரிய வச்சிருவேன். இந்த காலத்துலலாம் அன்பு தான் முக்கியமே. காசு பணம் அறிவு எப்போ வேணாலும் வளர்த்துக்கலாம், எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. கண்டிப்பா கீதாவுக்கு நான் அதை புரிய வைப்பேன். இன்னும் என்னடா அங்க நின்னுகிட்டு இருக்க? வாடா. இதா வரேம்மா. அப்புறம் நண்பர்களே, நான் தான் கீதாவோட ஹீரோ. என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் பேரு முரளி. என்னைய பத்தி என்ன டீட்டெயில் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பாய். என் கீதாவுக்கு பிடிச்ச முந்திரி கேக்கு. அப்புறம் என்ன, வந்து சேர்ல உட்காருங்க. சரிங்க மைனி. அப்புறம் மைனி, உங்களுக்காக நான் முறுக்கு, அதிரசம், லட்டு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, உங்களுக்கு, உங்க அண்ணனுக்கு, அப்புறம் கீதாவுக்கு. அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. நீ எப்பப்பா, வேலைக்கு எதுவும் போகலையா? இல்லத்த, இன்னைக்கு கடை லீவு. லீவு போட்டு இங்க வந்துட்டீங்களோ? அப்படி இல்லத்த, இன்னைக்குதான் ஆடி 28, அதனால கடை பசங்கெல்லாம் லீவு. அதனால கடைக்கு நானும் லீவு விட்டுட்டேன். கடைக்கு லீவ் விடவும் அப்புறம் தான் எங்க வீடெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த. ஆமா, கீதா எங்கத்த? எதுக்கு கேக்குற? இல்லத்த, கீதாவுக்கு பிடிச்ச முந்திரி கேக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது முந்திரி கேக் இல்ல, காஜு கத்தலி. ஓ அப்படியாத்த? சரிங்க, என்னவா இருந்துட்டு போட்டோம், கீதாவுக்கு ரொம்ப பிடிக்குமேனு நான் வாங்கி வந்தேன். கீதா எங்கத்த? ஏன், அதை கீதா கையில தான் கொடுக்கணுமோ? என் கையில கொடுத்தா ஆகாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த, இந்தாங்க. கீதா குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஆபீஸ் இருக்குல்ல, அதனால குளிச்சுட்டு ரெடியாக போயிருக்கா. சரிங்க, பார்த்து பொறுமையா ரெடி ஆகட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. அப்புறம் ஆடி 28 ஆபீஸ்ல அவங்களுக்குலாம் லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்களோ? அது என்ன கடையா இழுத்து மூடுறதுக்கு? ஆபீஸ் அதெல்லாம் லீவெல்லாம் கிடையாது. சரிங்க உட்காருங்க, நான் உள்ளார போய் காப்பி போட்டு வரேன். சரிங்க மைனி. இன்னும் என்னடா அங்க பாத்துட்டு பல்லு இழிச்சுட்டு இருக்க? ஏமா என்னாச்சு? உங்க ஐத்தையை பத்தியா எப்படி பேசுறான்னு? நம்ம வீட்டுக்கு வரதே அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி மூஞ்சிய தூக்க வச்சுக்கிட்டு வாங்க வாங்க வராதீங்க வராதீங்கன்னு சொல்றாத அளவுக்கு பேசுறா. அதுதான் நம்ம பழகிருச்சுல்லம்மா. இதுதாண்டா நானும் பாக்குறேன். என் அண்ணன் முகர கட்டைக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வையே, எனக்கு இருக்கிற திமிருக்கு இவகிட்ட நான் எதுக்கு அடங்கி போகணும்? கொஞ்சம் பொறுமையா இருமா. கீதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னமே அடிச்சுக்கிட்டு நாருங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எது? ஒன்னும் இல்லம்மா, நீ தானேமா சொன்ன சொத்தும் முக்கியம் கீதாவும் முக்கியம்னு. இப்ப நீ ஏன் இப்படி கோவப்படுற மாதிரி பேசினா எப்படி உனக்கு சொத்து கிடைக்கும்? அப்புறம் எனக்கு எப்படி கீதா கிடைப்பா? நீ சொல்றது சரிதான். அண்ணன் வீட்டு சொத்தெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் போய் ஆகணும். சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இந்த கஸ்தூரி ஆட்டத்தை அவ பாப்பா. என்ன திமிரு காட்டுறா என்கிட்டயே? என்ன? அது ஒன்றும் இல்லை மைனி, சும்மாதான். கடையில் ஒரு பையன் ரொம்ப திமிரா நடந்துக்கிறானா, அவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தான், வேற ஒன்றும் இல்லை. இழிச்சது போதும், இந்தாங்க காஃபி. டீ தூள்லாம் வீட்டில் இல்லை. சரி கொடுங்க.
டேய் முரளி, என்னம்மா? இங்க பாருடா, எனக்கு டீ தான் பிடிக்கும்னு உங்க அத்தைக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் காப்பியை கொண்டாந்து குடுக்குறா பாரு. அம்மா ஏதோ கொடுக்குறாங்களம்மா, எதையாவது குடிச்சிட்டு வாமா, கீதாவை பார்த்துட்டு கிளம்புவோம். சரியான கீதா பைத்தியம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கடா இவன். டாக்டர் என்னடி சொன்னாங்க? ஏன் இவ்வளோ கலப்பாக இருக்க நீனு? அது ஒன்றும் இல்லை தேனு, அது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலே ஒரு மாதிரி கலப்பாக தான் இருக்குமா, தூங்கணும் போல் தோணுமா. அதுவும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளார இன்னொரு உயிர் வருதில்ல, அது வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுமா. ஓ, வயிற்றில் பாப்பாலாம் வந்துச்சுன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா? அப்புறம் கஷ்டம் இல்லாமல் எதுவும் கிடச்சிருமா தேனு? ஆமாம் கையில், அம்மாவா ஆகிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? உங்கள் அம்மா எவ்வளோ ஆசைப்பட்டாங்க நான் அம்மாவாகணும்னு. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் ஆகவே முடியலையே. நீ ஒன்றும் வருத்தப்படாத தேனு, கண்டிப்பாக நீயும் ஒரு நாள் அம்மாவாவ. அப்படி ஆகிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் உனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆஹா, யாருக்காக வேண்டிக்க போறீங்க? வாடா அண்ணா, எப்படி இருக்க? அப்பாவாயிட்ட நீனு. ஆமா, அப்புறம் அத்தை வாங்கத்தன்னு கூப்பிட்டாளா என் பாப்பா? அப்புறம் கூப்பிடாமையா? வாங்கத்த, பலகாரம்லாம் சாப்பிடுங்க, உங்களுக்கு விதவிதமா டிஷ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்ல சொன்னா. அடப்பாவிகளா, இவ்வளோ சொல்லியிருக்காளா? என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா. நான் அத்தையாச்சுல்ல, நான் அத்தைனா எல்லாம் செய்வேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கா. 2 பேரும் என் பொண்ணை வச்சு விளையாடுறீங்களா? என்ன நீ உன் பொண்ணுன்னு சொல்ற? நம்ம பொண்ணு இல்லையா? ஹலோ, 2 பேரும் கேளுங்க, உங்களை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி. குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தையே அத்தை உப்பு தான் சொல்லி தருவாங்களாம். தெரிஞ்சுக்கோங்க என்னோட மவுசை பத்தி. ஐயோ சாமி, என் குழந்தைய பெற்று நான் உன் கையிலே கொடுத்துட்றேன், நீயே வளர்த்துக்கோ என்ன மருமோ பிள்ளைய. என்ன பாட்டெல்லாம் கூட இருக்குதானே? அத்தை மடி மெத்தையேடி ஆளி விளையாடமா. பாருடா, இந்த அளவுக்கு பாட்டெல்லாமா இருக்கு. ஏண்டா அண்ணா, இது கூடவா உனக்கு தெரியாது? சரி சரி, என் பிள்ளைய நல்லபடியா வளர்த்தா சரிதான். ஒண்ணு தேனு. என்னடா? உன்னைய மாதிரி வாயாடியா இருக்காம கையல் மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரி வளர்க்க பாரு. டாய், சந்தடி சாக்குல என்னை போட்டு தள்ளுற பத்தியா நீ? அப்புறம் உன் பிள்ளைய எங்கள்கிட்ட கொடுத்துரு. பின்ன நானும் வச்சுக்கிட்டு இருப்பேன், தூக்கி கொண்டாந்து பெத்தவனை கொண்டு வந்து போட்டுற மாட்டேன். கயல். சொல்லுங்க மாமா. உங்க அம்மாட்ட பேசிட்டேன், உன்னைய 10 நாள் கூட்டிட்டு போறாங்களாம். 20ஆம் தேதி உனக்கு ரெகுலர் செக்அப் இருக்கு, அதுக்குள்ளார வந்துடலாம். என்ன வந்துடலாமா? நீ மாடா எங்க கூட வர? ஆமா, அப்புறம் எப்படி நான் கையில பிரிஞ்சிருப்பேன்? ஐயோ அப்பா, அப்படியே கையில பிரிஞ்சு நீ இருந்ததே இல்ல சாமி. விளையாடாதடி, என்னால கையில பிரிஞ்செல்லாம் இப்பெல்லாம் இருக்க முடியாது. அதுவும் அவ பிரெக்னெண்டா இருக்கா, இந்த டைம்ல நான் எப்படி அவளை விட்டுட்டு இருக்கிறது? சரி சரி, புரியுதுடா. அதனால நானும் வந்து அங்கதான் இருப்பேன். சரி சரி, நீ வந்து இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் சமாளிச்சுக்கிறேன். என்ன சமாளிச்சுக்கிறியா? ஆமா, அங்க வந்து நீ பயங்கர அலப்பறைய கூட்டுவ, இந்தம்மா அந்தம்மா அப்படி ரொம்ப தாங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் நான் சமாளிக்கணும்ல, அததான் சொன்னேன். ஏய், என்ன கலாய்க்கிறியா? ஏய், இப்பதான் உனக்கு தெரியுதாடா அது? உன்னைய இருடி தீபக் மச்சான், நான் சொல்றேன். சொல்லிக்கோ, அவருக்கும் இதே நிலைமை தான், நல்லா பிடிச்சி கலாச்சி விட்டுருவேன். அதானே, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடி. நான் திருந்தி எந்த பரீட்சை எழுத போறேன்? போவியா? சரி சரி, என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறியா கையல்? சரிங்க மாமா. டேய், அவளுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்றா, ட்ரெஸ் எல்லாம் நீ எடுத்து வச்சுக்க மாட்டியா? ஆமால. ஆமாவா இல்லையா? இப்ப என்ன, நானே எடுத்து வச்சுக்கிறேன், விடு. என்ன சொல்ல போறியே தெரியல. டேய், தங்கச்சி உன் நல்லதுக்கு தான் சொல்லுவா, சரியா? சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான், எல்லாரும் சாப்பிட வாங்க போலாம். கையல், நீயும் சாப்பிட வந்துரு. சரிங்க மாமா. வேணும்னா கையோட கூட்டிட்டு போயேன்டா, ஏன் நின்று சொல்லிட்டு இருக்க? நீ இருக்கியே, கண்ணு பட்டு போயிரும்ல, அதனாலதான் நான் போறேன், நீயே கூட்டிட்டு வா. ஐயோ அப்பா, ரொம்ப தாண்டா பண்ற நீ. ஆளையும் சைஸையும் பாரு. போ, வந்து ஒழுங்கா கையில கூட்டிட்டு வா சாப்பிடுறதுக்கு. பாத்தியா கையல் எம்புடுக்கும் வருதுன்னு? சரி விடுத்தேன்னு. சரி வா, நம்ம போய் சாப்பிடுவோம். சரி வா போலாம். இதுதான் சரியான சந்தர்ப்பம். கொஞ்ச நேரத்துல கீதா குளிச்சுட்டு வந்துருவா. அவளுக்கு நம்ம ஃபோன் பண்ணலாமா இல்ல சங்கீதா அக்கா விட்டு ஃபோன் பண்ண சொல்லலாமா? நம்ம ஃபோன் பண்ணோம்னா அந்த திருட்டு சிரிக்கி கஸ்தூரி கண்டுபிடிச்சிருவா. அதனால வேணாம், நம்ம இந்த சங்கீதா அக்காவுக்கு ஃபோன் அடிச்சு அந்த அக்காவையே ஃபோன் பண்ண சொல்லுவோம். அதுதான் சரியான வழி. ஹலோ ஏக்கா, கஸ்தூரி அக்கா. சொல்லு ராஜு. ஏக்கா, எனக்கு யார் ஃபோன் நம்பரை சொல்லி என் பொண்ணுக்கு அடிக்கிறதுனே தெரியல, பேசாம ஒன்று பண்ணிறியா?
என்னன்னு சொல்லு ராஜு. பேசாம நீயே என் பொண்ணு கடிச்சிடுறியா? நானா? என் பேர் சேவ் பண்ணிருப்பால. சங்கீதா ஆண்டின்னு தான் சேவ் பண்ணிருக்கா. ஆபீஸ்ல ஏதோ ஒரு சங்கீதா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கலாம் விடு. ஏன்டி நான் ஏதாவது போன் அடிச்சுட்டு உன் சம்மந்திக்காரி உன் புருஷன்ட்ட போய் சொல்லி கொடுத்துட்டானா? அதனால தாண்டி பயமா இருக்கு. ஏக்கா நீ ஒன்னும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிற அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் தயவு பண்ணி இந்த ஒரு வேலையாவது எனக்கு பார்த்து கொடுக்கா ப்ளீஸ்க்கா. என் பொண்ணு வாழ்க்கையே உன் கையில தான்க்கா இருக்கு. அந்த போன் எடுத்து ஒரு கால் மட்டும் 2-3 வாட்டி அடிச்சு பாருக்கா. நான் என் பொண்ணுகிட்டையும் சொல்லி வைக்கிறேன். சரி ராஜு, சரி நீ என்னன்னு சொல்லு. முதல்ல நீ எனக்கு மிஸ்டு கால் கொடு. மிஸ்டு கால் கொடுத்தோன்னே நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன். சரி பின்ன நானே போன் அடிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு கால் அடிங்க. சரிடி. அக்கா வச்சிடறேன், ஏதோ நடந்து வர சவுண்டு கேட்குது. சரி ராஜு. எப்பா நல்ல வேற யாரும் இல்லை. ஏண்டா எம்புட்டு நேரம்டா உட்கார்ந்துருக்கிறது? மா கீதாவை பார்க்கணும்னா எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் நானு. ஆமா, இவன் வேற கீதா புராணத்தை ஆரம்பிச்சிருவான். இவ்வளோ நேரம் காத்திருக்கிறதுக்கு சொத்து கொடுத்தா பரவாயில்ல, காத்திருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தமாவது கிடைக்கும். ஆனா ஒண்ணு சொல்றேன்டா. என்னம்மா? உன் அத்தை இருக்காளே, அவ கையில இருந்து ஒரு பச்சை தண்ணி கூட வாங்க முடியாது பாத்துக்கோ. சும்மா நீ அதையே புலம்புறதுலே இருக்காதம்மா. நானே கீதா எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இவங்கிட்ட சொல்லி என்ன ஆகுறது? வேற ஒன்னும் சொல்ல முடியாது. இளமை ஊஞ்சல் ஆடுது. வாங்கத்த, வாங்க மாமா. வரோம். கீதா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. சே, உன் வாயால மாமான்னு கூப்பிட்டு எம்புட்டு நாளாச்சு. ஏன் மாமா இன்னைக்கு கடை இல்லையா? கடையெல்லாம் லீவ் விட்டுட்டேன் கீதா. அப்படியா மாமா? சரி மாமா. எம்புட்டு நேரம் தான் சிரிச்ச மினிக்க நிக்கிறது. அம்மா சொன்ன ஐடியா இன்னும் வரக்கானா? போனே பண்ண காணாமே. ஏன் கீதா நின்னுகிட்டே இருக்க? ஒரு சேரை போட்டு உட்காரு. இல்ல மாமா பரவாயில்ல இருக்கட்டும். பாத்தியாமா எவ்வளவு மரியாதையா எங்க அத்தை வளர்த்துருக்காங்க. அவ என்ன லட்சணத்துல வளர்த்தான்னு எனக்கு தான் தெரியும். டேய் ஓவரா வலியறடா, வாய கழுவுடா. நீ சும்மா இருமா. ஐயோ இந்த அம்மா வேற போனே அடிக்க மாட்டேங்குதே. எப்படி நான் இங்க இருந்து எஸ் ஆவறது?